ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இறந்தவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய இழப்பு. இப்போ வந்து யாருமே வந்து இது பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. இது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாது. தற்செயலாக நடந்துடுச்சு. ஆனால் பட் ஒரு ப்ரிகாஷன் ஒன்று இருக்குது. இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க. ஏன்னா விஜய்ன்றது ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி. அவருடைய கூட்டத்தை வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10,000 மெம்பர்ஸ் வராங்க, இல்லை வந்து ஒரு 20,000 பேர் வராங்கன்னா அதுக்கு ஏற்ற இடத்த கொடுக்கணும். முதல்ல அதுக்கு ஏற்ற அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணணும். அதுக்கேற்ற வந்து போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் அங்கே வந்து இறக்கணும். அதுக்கேற்ற ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, அதுக்கேற்ற ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். அது வந்து இல்லை. அந்த ஸ்பீச்சை நானும் பார்த்தேன் நேற்று விஜய் பேசும்போது. அவர் பேசிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆகுது, அதுக்காகவே அவருடைய ஸ்பீச்சை நிப்பாட்டினார். அவர் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் எனி ஒன். அவர் ஸ்பீச்சை நிப்பாட்டினார். பட் ஒரு சிஎம் கேண்டிடேட் மாதிரி அவர் நடந்துக்கல. நிப்பாட்டி அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட சொன்னார். விட்டதுக்கு அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்ப வந்து மயங்கி விழுறாங்க. தாங்களே இருந்த அந்த தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் தூக்கி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, எடுத்துட்டு போங்கன்ட்டு. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பீச்சே ஆரம்பிக்கிறார். பட் போலீஸ் ஃபோர்ஸும் ஒன்றுமே இல்லை அங்கே. சும்மா ஒரு அந்த வேனை சுற்றி போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தது, அவ்வளோதான். தவிர அவ்வளோ கூட்டத்தை கட்டுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கூட்டம். இட்ஸ் ஹேப்பன். இதுக்கு வந்து யாருமே பொறுப்பு கிடையாது. பொறுப்பு நான் தான், இவங்க தான் பொறுப்பு, விஜய் தான் பொறுப்பு, ஆளுங்கட்சி தான் பொறுப்பு, அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மீட்டிங்காக பேசிட்டு வர்றாரு, ஒவ்வொரு சனிக்கிழமை பேசிட்டு வர்றாரு. இது வரைக்கும் எதுவும் நடக்கல. கரூரில் மட்டும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, கரூரில் இருக்கிற ஏதாவது முக்கிய புள்ளி வந்து இதுக்காக ஏதாவது சீன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரான்றது ஒரு சந்தேகம். ஆளுங்கட்சி மேலே அந்த சந்தேகம் தான் வருது. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே எல்லாருக்கும் அதே மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது இப்போ ஆளுங்கட்சி மேலே என்ன மாதிரி பழி போல, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வருதுன்னா திமுக இருந்ததா, திமுக மேலே பழி போடுறதுன்னு ஒரு கும்பல் இருக்குது. அதுக்காக ஏதாவது கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடாது. இவங்க வந்து இப்ப ஆளுங்கட்சி பண்றாங்களான்னு சொல்லிட்டு டவுட் வருமா? அப்ப அவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப விஜய் இது மாதிரி பண்ணிருக்க கூடாது, நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம் பப்ளிக். ஒரு ஆக்டர்ன்றதை ஆக்டராகவே பார்க்கணும். இவங்க போயிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூட்டு போயிட்டு பார்க்கறதுல எந்த அது வந்து ஆதரிக்கவே கூடாது. போய் தேவையில்லாம் போய் நின்றுட்டு நீங்க இதாகி போச்சுன்னா ஆளுங்கட்சி பண்ணிச்சா எதிர்கட்சி எவனே பண்ணானது தேவையில்லாத குழப்பம். ஆனா தப்பு வந்து பொதுமக்கள் மேலதான் இருக்கு.